முப்படை பயிற்சி மையம் அன்புடன் வரவேற்கிறது. சரிங்களா, இன்றைக்கி நடைபெற்ற பிசி தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுக்கான வினாக்கள் வந்து விடைகளை நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் போல பாருங்கள். சரி, 71வது கொஸ்டின் பாருங்கள். பட்டி மண்டபம் பற்றிய குறிப்புகள் காணப்படாத நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எந்த நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவிளையாடற் புராணம். சரிங்களா, அடுத்து எக்ஸிலேட்டர் என்பதற்கு இணையான தமிழ் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின் படிக்கட்டு. அடுத்து வாக்கியம் 1, 2 கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு தாட்டில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளன. சரிங்களா, ஒரு தாட்டில் பல சீப்பு வாழைப்பழங்கள் உள்ளது, ரைட்டு. ஒரு சீப்பில் பல தாறு வாழைப்பழங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளனன்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. சரிங்களா, அப்போ முதல் கூற்று மட்டும் தான் சரி. அப்போ ஆன்சர் வந்து பார்க்கும்போது ஏதா வரணும். அடுத்து ஓர் எழுத்து ஒரு மொழியினுள்ளே ஆ என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, ஆ என்பதனுடைய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பசு. அடுத்து பொருள் பொறுத்துக்க கேட்டிருக்காங்க பாருங்க. நாற்று, சரிங்களா, நடுதல். நீர் வந்து பாய்ச்சுதல். கதிர் வந்து பார்த்தீங்கன்னா அறுத்தல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலை வந்து பார்த்தீங்கன்னா பறித்தல். ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது சி, சரிங்களா, டி, பி, ஏ. சி தான் அதுக்கான ஆன்சர். 76வது கொஸ்டின். தோல் கருவி. சரிங்களா, தோல் கருவின்றது என்னன்னா முரசு. அடுத்து நரம்பு கருவி. நரம்பு கருவி அப்படின்னா என்னது? வீணை. அடுத்து காற்று கருவினா குழல். கஞ்ச கருவினா ஜால்ரா. சரிங்களா, அப்போ பார்க்கும்போது ஒன்றுக்கு வந்து பார்த்தோன்னா சி வரணும். சி ஆப்ஷனில் ஒன்று தான் இருக்குது, CADB. சரிங்களா, டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 78வது கொஸ்டின். ஒரு பானையினுடைய இளம் பருவத்திற்கான சொல் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வடலி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து உலகில் சாகாவரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதையை தான் சொன்னார். அடுத்து பாருங்க, கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்வார் என் சுருக்குறள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவை அஞ்சாமை. சி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து 80வது கொஸ்டின். நீலகேசியில் பிறவி துன்பத்தை நீக்கும், சரிங்களா, தீர்க்கும் மருந்துகளில் ஒன்று எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லொழுக்கம். அடுத்து கப்பித்தான். கப்பித்தான் என்று பொறுத்து கொடுத்துருவாங்க பாருங்க. கப்பித்தான்னா தலைமை மாலுமி. சரிங்களா, அப்போது அதில் ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏக்கு வந்து டி ஒன்று தான் இருக்குது. சரிங்களா, டி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, பிளவான்னா இந்தோனேஷியாவில் உள்ள ஒரு இடம். அடுத்து தொங்கான் அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா கப்பல். சரிங்களா, அடுத்து அவுலியா என்றது மீன். டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ராஜம் கிருஷ்ணன் எழுதாத புதினம். எழுதாத புதினம் எதுன்னு கேட்டிருக்காங்க. எந்த புதினம் எழுதல அப்படின்னா உன்னை போல் ஒருவன் தான் அவர் எழுதல. சரிங்களா, அடுத்து விருச்சி என்ற சொல்லின் பொருள் எது? விருச்சினா என்னது? நற்சொல். சி. அடுத்து பாருங்க, கொற்கையினுடைய முத்துக்களை விரும்பி வாங்கி சென்றவர்களாக சங்க இலக்கியங்கள் யாரை கூறுகிறது அப்படின்னா யவனர்களை தான் கூறுகிறது. சரிங்களா, அடுத்து பாருங்க, கூட்டுப்புழுதான் பட்டுப்பூச்சியாக கோலம் கொள்ளும் மறவாதீர் என்ற வழிகள் மூலம் கவிஞர் வந்து உணர்த்த வரும் பண்புகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பொறுமை மற்றும் அடக்கம். அடுத்து வாக்கியம். சரிங்களா, 63 நாயன்மார்களில் ஒருவர் வந்து திருமூலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, 63 நாயன்மார்கள் ஒருவர் திருமூலர், ரைட்டு. திருமூலை இயற்றிய திருமந்திரம் 12 திருமுறைகளில் 8ஆம் திருமுறை கொடுத்துருக்காங்க, தப்பு. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 10வது திருமுறைன்னு வரும். சரிங்களா, அப்போ ஒன்று மட்டும்தான் இதுக்கான சரியான விஷயம். அடுத்து 87வது கொஸ்டின். 8 தொகை நூல்களில் ஒன்றான பரிபாடலை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பரிபாடலை இயற்றியவர் யாருன்னா கீராந்தையார் தான் இயற்றினார். அடுத்து பாருங்க, பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, திருக்குறள், திருவள்ளுவர், சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள், ஆத்திச்சூடி, ஔவையார், கம்பராமாயணம் இது. சரிங்களா, கம்பர். அப்போ ஆப்ஷன்ஸ் வந்து பார்க்கும்போது என்ன வரும் பாருங்க, பி, சி. ஒரு பி மட்டும் தான் இருக்குது, அப்போ தான் வரும். சரிங்களா, சி தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 89. மூவேந்தர். சரிங்களா, அதனுடைய எண் எழுத்துக்கள் கேட்டிருக்காங்க பாருங்க. மூவேந்தர்னா மூணு வந்து குறிக்கிற எழுத்து வந்து என்ன சொல்லுவாங்க, தான் சொல்லுவாங்க நம்பர்ஸ். 10 பாட்டு. சரிங்களா, வந்து பார்க்கும்போது என்ன வரும் பாருங்க, CA. சரிங்களா, ஒரு ஆப்ஷன் வச்சு நீ கண்டுபிடிச்சாவே நீங்க போடலாம், CA. சரிங்களா, 8 தொகை என்பது பாருங்க பி. 8 தொகை என்பது என்ன சொல்லுவாங்க, 8ன்றது வைத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆ நம்பர்ல. சிற்றிலக்க வகை என்பது பார்த்தீங்கன்னா பி. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வாக்கியம். பறவைகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்றன, ரைட்டு. பறவைகள் இடம்பெயர்ந்து வலசை போதல் என்று பெயர். 2 கூற்றுமே சரி. சரிங்களா, 90வது வந்து பார்த்தீங்கன்னா 2 கூற்றுமே சரி. அடுத்து பாருங்க, நெய்தல் நிலத்திற்கான தொழில் எது அப்படின்னு கேட்குறாங்க. நெய்தல் நிலம் அப்படின்னாவே மீன் பிடித்தல் மற்றும் உப்பு விளைவித்தல், பி ஆன்சர். அடுத்து பாருங்க சார், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, மாத்திரை அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. குறில் ஒலிக்கும் கால அளவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா 1 மாத்திரை. சரிங்களா, அடுத்து பாருங்க, நெடில் ஒலிக்கும் கால அளவு வந்து 2 மாத்திரை. சரிங்களா, ஆழ்ந்த எழுத்து என்பது அரை மாத்திரை. இந்த கல் அப்படின்னா இது வந்து 1 மாத்திரை, இது வந்து பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை, அப்போ 1.5 மாத்திரை. சரிங்களா, ஆப்ஷன் வந்து பார்க்கும்போது என்ன வருது பாருங்க, டி. சரிங்களா, CAB. சி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. சிறுகதை என்பது ஒரு சிறுகதை அல்ல, அது ஒரு சம்பவம், ஒரு மனநிலை ஆகியவற்றை மையமாக வைத்து எழுதப்படுவது. சரிங்களா, ரைட்டான ஒரு விஷயம். சிறுகதையில் ஆரம்பம், மத்திய சம்பவம், வளர்ச்சி அல்லது வீழ்ச்சி என 3 பகுதிகள் கொண்டது. சரிங்களா, 2 கூற்றுமே சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார்.
ஒன்றே குலம் ஒருவனே தேவன். சரிங்களா, திருமணத்தில் சொல்லியிருப்பாங்க ஒன்றே குலம் ஒருவனே தேவன். குலம் இந்த லா வரணும். சரிங்களா, ஏ ஆன்சர். அடுத்து பாருங்க, வண்ணதாசன் என்ற பெயரில் கதை இலக்கியத்தில் பங்களிப்பு செய்து வருவர் கல்யாண்ஜி. வண்ணதாசன், கல்யாண்ஜி ரைட்டு. அடுத்து அவரது பல கடிதங்கள் தொகுக்கப்பட்டு ஒரு சிறு இசை என்ற பெயரில் நூலாக வெளியிடப்பட்டது. ஒரு சிறு இசை அவரோட நூல் தான், ஆனால் அது தப்பா கொடுத்துருக்காங்க. சில இறகுகள் சில பறவைகள் அப்படின்னு வரணும். சில பறவைகள். அப்போ இந்த விஷயம் தப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் தான் சரி. அடுத்து பொறாமை உள்ளவன் செல்வம் சரிங்களா யாரால் ஆராயப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்றோரால் ஆராயப்படும். அடுத்து நருந்தொகை என்று அழைக்கப்படும் நூலுக்கு வேறு பேர் என்று பார்த்தீங்கன்னா வெற்றி வேட்கை. அடுத்து தொடரில் உள்ள பிழைகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்டறி சொல்றாங்க. தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதவும் கொடுத்துருக்காங்க. சரியா, என்ன வரும் அப்படின்னு பாருங்க. ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. சீதா இதுக்கானது. ஓர் அழகிய ஒரு குளம் இருந்தது. சரிங்களா, சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறாக இணையை கண்டறின்னு கேட்குறாங்க. சரிங்களா, வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து வினா எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இணை எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. நான் அப்படி கொடுத்துருக்காங்க. கச தப்பட வந்து மெய்யை தான் தப்பு. சில உரிமை எழுத்து அப்படின்னு வரணும். இது வந்து பார்த்தா தப்பான விஷயம். அப்போ சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க சார், மெய் எழுத்து என்பதற்கு வழங்கப்படும் இலக்கண பெயர் என்ன கேட்குறாங்க. மெய் எழுத்து அப்படின்னா அது ஒற்று. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க, செயலாற்றும் திறன் உடையவரையும் செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்குரிய ஆற்றல் சரிங்களா செய்வதற்குரிய ஆராய்ந்து அச்செயலை நிறைவேற்ற வேண்டும். அது எந்த இதில் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை தான் சொல்றாங்க. காலத்தை ஆராய்ந்து செயலை நிறைவேற்ற வேண்டும். சரிங்களா, அப்போ செயலாற்றும் திறன் உடையவராயும் சரிங்களா செய்ய வேண்டிய செயலையும் செய்வதற்கு காலத்தை ஆராய்ந்த செயலை நிறைவேற்ற வேண்டும். அடுத்து பாருங்க, தாதகு சோலை. இந்த தாதகு சோலை வந்து பார்த்தீங்கன்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாதகு அப்படின்னா என்னன்னா மகரந்தம். சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, சாகித்ய அகாடமி விருது பெற்ற சரிங்களா கண்ணதாசனுடைய பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேரன் மாதேவி சரிங்களா சேரமான் காதல். சரிங்களா, பீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க சார், பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க பாருங்க, கின்கினி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கின்கினி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அரை நாள் வச்சு நம்ம மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். அரை நாள் ரெண்டாவதுக்கு வந்து பார்த்தோம்னா சி. அரை நாள் என்பது இடையில் அணிவது. அப்போ ஏதாவதுக்கான ஆன்சர். கின்கினி என்பது என்ன வரணும், காலில் அணிவது. குண்டலம்னா என்னது, காதில் அணிவது. சரிங்களா, சூழி என்பது தலையில் அணிவது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க, பாய்ச்சல். பாய்ச்சல்னா பாத்தி. சரிங்களா, பாய்ச்சல்னா பாத்தி. சரிங்களா, வரத்துக்காரன் என்பது புதியவன். சரிங்களா, பி வந்து பார்த்தீங்கன்னா மகுளி சோற்று கஞ்சி. பதனம் என்பது கவனமாக. அப்போ ஆன்சர் வந்து பார்க்கும்போது ஏதாவதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, பொருந்தாத சொல்லை தேர்வு செய்யன்னு கொடுத்துருக்காங்க. கர்நாடகம், கேரளா, ஆந்திரா, இலங்கை இது கொடுத்துருக்காங்க. இலங்கை தான் பொருந்தாதது. சரிங்களா, அடுத்து பொறுத்துக. வா. வா என்பது என்னது, வேர்ச்சொல். அப்போ வா என்பது வந்து வேர்ச்சொல். சரிங்களா, அடுத்து பாருங்க, குழந்தை வந்தது என்பது எழுவாய். சரிங்களா, அப்போ இது வந்து ஏதா வரணும். வந்த குழந்தை என்பது பார்த்தீங்கன்னா பெயரச்ச தொடர். வந்த பெயரச்ச குழந்தையே வா அப்படின்னு சொன்னாங்கன்னா விழி தொடர். ஓகேங்களா, ஏதா அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள் தருமாயின் அது தனிமொழி எனப்படும். இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி என்று சொல்றாங்க. ரெண்டுமே ரைட்டான விஷயம் தான். அப்போ என்ன ஆன்சர் வரும், ரெண்டுமே சரி, சீதா ஆன்சர். அடுத்து பாருங்க, ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் வந்து பார்த்தீங்கன்னா சொல் எனப்படும். சொற்கள் பல தொடர்ந்து நின்று தருவது வந்து பார்த்தா தொடர் என்படும். ரெண்டுமே ரைட்டு. சரிங்களா, சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து சிலப்பதிகாரத்தில் வரும் குடக்கூத்து என்பது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வரும், கரகாட்டத்துக்கு வரும். சரிங்களா, கரகாட்டம். பின்வரும் நூல்களில் வீரமாமுனிவரால் எழுதப்பட்டது எது அப்படின்னு கேட்கிறாங்க. வீரமாமுனிவரால் எழுதப்பட்டது தொன்னூல் விளக்கம். அடுத்து நாட்டுதும் யாம் ஒரு பாட்டுடைச்சியில் என்று கூறியவர் யாருன்னா இளங்கோவடிகள். அடுத்து புத்தரின் வரலாற்றை கூறக்கூடிய நூல் எது, ஆசிய ஜோதி. அடுத்து தமிழ்நாட்டுடைய மாநில மரம் எது, பனைமரம். ஆன்சர் பி. அடுத்து ஏறுதழுதலை பற்றி சங்க இலக்கியம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏறுதலை பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா கலித்தொகை. அடுத்து சொல்வளமும் நற்பண்பும் உடையவர்கள் தாம் பேசும் அவையினுடைய தகுதி அறிந்து பேசல் வேண்டும். ஏ ஆன்சர். மிசை என்பதோட எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. மிசை என்பதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே என்றுதான் மீனிங். அதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. அப்போ கீழே அப்படின்னு வரும். அடுத்து பாருங்க, இரண்டாம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை. சரிங்களா, இரண்டாம் எழுத்து ஒன்று தொடுப்பது எதுகை. அடுத்து வல்லினம் மிகும் இடங்களில் சரியானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாழ்க்கை படகு. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயம். சீதா அதுக்கான ஆன்சர். அவங்க அடுத்து பாருங்க, ஆ எனும் ஒரு எழுத்து மட்டுமே சொல்லில் முதலில் வரும். ரைட்டான ஒரு விஷயம். உயிர்மெய் சரிங்களா, உயிர்மெய்யானது மொழிக்கு இறுதியில் வராது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில எழுத்துக்கள் வரும். அப்போ அந்த கூற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில எழுத்துக்கள் வரும்னு கொடுத்துருக்கணும். அப்போ வந்து தப்பான விஷயம் தான். ஒன்று மட்டும் தான் சரி. அடுத்த கொஸ்டின் பாருங்க, வேலு நாச்சியார் சிவகங்கையை மீட்ட ஆண்டு வந்து 1780. 1780. அடுத்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்பது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்.
சரிங்களா. அடுத்து வாக்கியம் திராவிடம் என்ற சொல்லை குறிப்பிட்டு வந்து மேக்ஸ் மூலம் அப்படி கொடுத்துருக்காங்க, தப்பு. உமர்களப்பட்டதா சொல்லியிருப்பாரு, ஃபர்ஸ்ட் கூற்றே தப்பு. அடுத்து பாருங்க, இந்திய நாடு மொழிகளுடைய காட்சி சாலையாக திகழ்கிறது என்று அகத்திலிங்கம் கூறுகிறார். சரிங்களா, அப்போ ரெண்டாவது கூற்று மட்டும் தான் சரி, பி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, குடி. இப்போ குழி என்றது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா நில அளவை. குழினா என்னது? நில அளவை. அப்போ சி ஒன்றுக்கு வந்து பார்த்தா சீன் பார்க்கும்போது ஏதாவது ஆன்சர். சான் நீட்டல் அளவை. மடை வயலுக்கு நீர் வரும் வழி. சுயிலுதல் கழுவுதல் தான் உதிர்தல். ஓகேங்களா, ஆன்சர் ஏ. அடுத்து பாருங்க, கீழ்கண்டத்தில் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க. ஆண்டாள், மாணிக்கவாசகர், சுந்தரர், திருநாவுக்கரசன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இவங்க எல்லாருமே வந்து நாயன்மார்கள். ஆண்டாள் மட்டும் மாற்றினா ஆழ்வார்கள் வரும். சரிங்களா, ஏதான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, பண்புடைய சான்றோருடைய வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ரைட்டு. நற்பண்பு இல்லாதவன் பெற்ற செல்வம் தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் போல் சரிங்களா பயனின்றி அழியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டு கூற்றுமே சரி, சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து 127வது கொஸ்டின், முதுமை அதனுடைய சேர்த்து எடுத்து கேட்டுறாங்க. சரிங்களா, முதுமை பிளஸ் மொழி முதுமொழி, பீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, மண்ணு. சார் இதில் பாருங்க மண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கும்போது சரி, இதில் மாநகர் மட்டும் தான் எனக்கு தெரியும். சரிங்களா, மாநகர் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா உரி சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. மாநகர்னா என்ன சொல்லுவாங்கன்னா உரி சொல், உளிரே சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாலாவதுக்கு வந்து பார்த்தா ஏ வரணும். ஏ வர மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தா இருக்குது வந்து பார்த்தா ஏ மட்டும் தான் இருக்கு. சரிங்களா, அப்போ மண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயர். அடுத்து நடந்தான் அப்படின்னா வினை, அவனை அப்படின்னா இடைச்சொல். ஓகேங்களா, அப்போ ஏ தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தந்தை பெரியார் அவர்கள் தோற்றுவித்த இயக்கம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயமரியாதை இயக்கம். அடுத்து வாக்கியம், புத்தரும் அவருடைய தம்பம் என்ற புத்தகம் அம்பேத்கர் படங்களில் ஒன்று. ரைட்டு. அவர் மறைவிற்கு பின் 1957ஆம் ஆண்டு தான் புத்தகம் வெளியானது. சரிங்களா, ரெண்டு கூற்றுமே சரி, சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து பாருங்க, அனைத்துண்ணி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, அனைத்து பிளஸ் உண்ணி. அப்போ என்ன வரும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி தான் வரும், அனைத்து பிளஸ் உண்ணி. அடுத்து வாக்கியம், ஏழைகளுடைய ஊட்டி என்று அழைக்கப்படுவது ஏற்காடு. ரைட்டு. அடுத்து பாருங்க, தமிழகத்திலே மஞ்சள் சந்தை வந்து திண்டுக்கல்லில் தான் நடவடிக்கை சொல்றாங்க. மஞ்சள் உற்பத்தி உங்களே தெரியும், ஈரோடுன்னு சொல்லிப்பாங்க. அப்போ தப்பு தான் அது. அப்போ ஆன்சர் வந்து பார்க்கும்போது ஒன்று மட்டும் தான் சரி, ஏ தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட அந்த மதிய உணவு திட்டம் எம்ஜி ராமச்சந்திரன் காலத்தில் விரிவுபடுத்தப்பட்டு எவ்வாறு அழைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்துணவு திட்டம். சரிங்களா, பி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, தமிழ் தூது 268 கண்ணிகளை கொண்டது. சரி, அது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படும் நூல் வந்து தமிழ் தூது. தூது தான் என்ன சொல்லுவாங்க, வாயில் இலக்கியம் சொல்லுவாங்க, அதை சந்தி இலக்கியம் சொல்லுவாங்க. அப்போ ரெண்டு கூற்றுமே சரி, சி தான் ஆன்சர். அடுத்து பாருங்க, உணவு எனப்படுவது சரிங்களா நிலத்துடும் நீரே அப்படின்னு சொல்லிட்டு புறநாட்டில் சொல்லிப்பாங்க. டி தான் அதுக்கான ஆன்சர். சரிங்களா. அடுத்து அடிகள் நீரி அருளுக என்று இளங்கோடிடம் கூறியவர் யாருன்னா சீத்தலை சாத்தன் தான் சொன்னார். அடுத்து கீழடி எனும் இடத்தில் நடத்தப்பட்ட அகழ்வாவில் கிடைத்த அந்த தொன்மையான பொருட்கள் வந்து சுமார் எத்தனை ஆண்டுகள் வந்து பார்த்தா முற்பட்டது அப்படின்னு 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அடுத்து வேற்றுமை உருவுகள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஐயால் கூ இன் அது கண், சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்து வாக்கியம், இசை பேரரசு என்று காந்தியடிகளால் பாராட்டப்பட்ட பெண்மணி வந்து MS சுசுமி கொடுத்துருக்காங்க. காந்தியடிகள் கிடையாது, நேரு வரணும். சரிங்களா, தப்பான விஷயம். அடுத்து மகசேசா விருது பெற்ற முதல் இசைக்கலைஞர் யாரா, MS சுப்புலட்சுமி. அப்போ ரெண்டாவது கூற்று மட்டும் தான் அது சரி, ஆன்சர் வந்து பார்க்கும்போது பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க சார், தென்னிந்தியாவினுடைய ஆக்ஸ்போர்ட் எது? பாலங்கோட்டை. தென்னிந்தியாவுடைய எது வந்து பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை பாடிய கும்மி பாடல பஞ்ச கும்மின்னு சொல்லுவாங்க. ரைட்டான ஒரு விஷயம். வாக்கியம், ரெண்டாவது வாக்கியம் பாருங்க சார், பஞ்ச கும்மிகள் நூலை தொகுத்தவர் யாரா, புலவர் குழந்தைன்னு கொடுத்துருக்காங்க. தப்பு, ராசு அவர் தான் தொகுத்திருப்பார். சரிங்களா, ராசு அதான் இருப்பார், தப்பு இது. அப்போ கூற்றுக்கள் வந்து பார்க்கும்போது ஒன்று மட்டும் தான் சரி, ஏ தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தவறான நீயை கண்டறிந்து கேட்டிருக்காங்க. பெருமாள் திருமுடி வந்து குலசேகர ஆய்வார். ரைட்டு. அடுத்து பாரு, சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், கால கணிதம் வந்து கண்ணதாசன், தேம்பாவணி வந்து வீரமாமணியர் வரும். தப்பா கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அதான் தப்பு, டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, செல்வத்து பயனை ஈதல் தூப்பேம் எனினே தப்புவம் பலவை பாடலாளிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புறநானூறு. சி தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, முத்தமிழ் காப்பியம் என்று போற்றப்படுவது சிலப்பதிகாரம். பின்வருவற்றில் ஒன்று பாரதிதாசனுடைய படைப்புகள் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கவிஞனுடைய காதல் கடை, இருண்ட வீடு, தமிழ் இயக்கம், சரிங்களா. அடுத்த குடும்ப விளக்கு, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய படைப்புகள். இந்த கவிஞனுடைய காதல் என்பது தமிழ் ஒலியோட பாட்டு. சரிங்களா, அது தப்பா கொடுத்துருக்காங்க. அப்போ சீதா அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, அகர வரிசைப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. கடல், காக்கை, கிழக்கு, கீற்று, குருவி, கூந்தல், அதாவது கா கா கி கி கூ கூ அப்படின்னு. சரிங்களா, டி தான் அதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, செம்மொழி மாநாடு 2010 எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2010 கோவையில் நடந்தது. ஏ ஆன்சர். அடுத்த கொஸ்டின், மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டானால் ஒழிய நாடு முன்னேற முடியாது என்று ஆணைத்தரமாக கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாசர் தான் சொன்னார். அயோத்திதாசர். ஓகேங்களா. அடுத்து புலம்,
சார் போலம்னா அழகு, போலம்னா என்னது அழகு, மதியம்னா நிலவு, முருகுனா தேனு, மறைனா தாமரை. அப்போ ஆன்சர் வந்து பார்க்கும்போது பாருங்க, ஃபர்ஸ்ட்டுனா சி வருது, சிடி ஏபி, ஏ தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. மலாலா கரும்பலகை யுத்தம், சரிங்களா? கரும்பலகை யுத்தம் டி, சரிங்களா? டி வந்து ரெண்டு இருக்கு. நட்பு காலம் அறிவுமதி. அடுத்து ஆகாயத்தை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூமேத்தா, சரிங்களா? அடுத்து சிற்பியினுடைய மகள் பூமன்னன். அப்போ ஆன்சர் வந்து பார்க்கும்போது டிசிபிஏ, ஆன்சர் வந்து பாருங்க சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சரி, ஓகே சார், உங்களுக்கே தெரியும் வந்து பார்த்தா 80 கொஸ்டின் கேட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 80ல் நீங்கள் 32 கொஸ்டின் எடுத்தாவே போதும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். சரி, ஆன்சருக்கு செக் பண்ணுங்க சார். நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முப்படை பயிற்சி மையத்தில் சில மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் வந்து ட்ரைனிங் வந்து ஆரம்பிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4000 ரூபான்றது உங்களுக்கு தெரியும். சில எக்ஸாமில் யாரெல்லாம் நான் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருப்பேன் நம்பிக்கையோடு இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஜாயின் பண்ணி பண்ணுற வேலையை பார்க்கலாம். கட் ஆஃப் என்ன ரேஞ்ச் வருன்றதை பார்த்து நீங்கள் வந்து ஃபிசிக்கல் ஜாயின் பண்ணலாமா வேணாம்ன்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. இல்லை, ஓகே சார், பாய்.